ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் பூரக்கடை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா 4 தக்காளி மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு தக்காளி குருமா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தக்காளி குருமா பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பூரிக்குமே வச்சு சாப்பிட்டா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி குருமா செய்கிறதுக்கு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கல்பாசி, 1 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேங்க. இப்போ சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்து கூடவே 4 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாங்க. வரமிளகா கூடவே ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. தக்காளி குருமாக்கு வெங்காயம் ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லைங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. 4 தக்காளி நல்லா பழமான தக்காளியாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு குருமாக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ தக்காளியை நல்லா அந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த குருமாக்கு மசாலாத்தூள் அதிகமாக தேவைப்படாதுங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே தக்காளியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. தக்காளி தோல் நல்லா சாஃப்டாக வெந்து வரணுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க. அதுக்குள்ளே இந்த தக்காளி குருமாக்கு நம்ம டேஸ்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு தேங்காய் மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. தக்காளியை இடையில ஒரு தடவை மட்டும் கலந்து கொடுத்துக்கோங்க. தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு சின்ன ஜார் எடுத்திருக்கேங்க. 10 அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கலாம். இது கூடவே சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கசகசா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. கசகசா சேர்த்து நம்ம குருமாக்கு செய்யும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா தண்ணி சேர்த்துட்டு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் அலசி சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி குருமாக்கு சூப்பரான தேங்காய் விழுது ரெடி பண்ணியாச்சுங்க. இனி தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குதுங்க. இடையில ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த தக்காளி குருமாக்கு இந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம அரைச்சி சேர்க்கும் போதாங்க வாசனை இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கசகசா சோம்போட வாசனை எல்லாம். தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எப்போவும் சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள். முன்னாடி நம்ம தக்காளிக்கு உப்பு சேர்த்துருந்தோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருந்ததுனால உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆச்சுங்க. குருமா நல்லா பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதி வந்தால் போதும். கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்படி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஆறுனா நம்மளுக்கு நல்லாவே கெட்டிப்படும் குருமா. இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது தாங்க. இந்த மாதிரி நீங்கள் தக்காளி குருமா ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி இதே டேஸ்ட்டில் தான் தக்காளி குருமா செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, பணியாரம், பூரி, சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் பூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.